முதல்ல இவிஎம் பற்றி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் இவிஎம்ஐ நாங்கள் நிராகரிக்கவில்லை. தயவுசெய்து தேர்தல் அறிக்கையை படிச்சு பாருங்க. என்ன சொல்றோம்னா, அந்த விவிபிஏடி இயந்திரத்தில் அந்த தாள் வருதில்ல, அந்த தாள் நம்ம படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 4-5 வினாடிகள் காட்சி அளிக்குது. அப்புறம் அந்த தாள் அந்த பெட்டிக்குள்ளேயே விழுந்துருது. எங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றோம்னா, இந்த இவிஎம் முறையில் இன்னொரு முன்னேற்றத்தை செய்யணும். அந்த தாளை இப்ப அந்த ஏர்போர்ட்ல போர்டிங் பாஸ் எடுக்கிறோம்ல, அந்த தாளை எடுத்து பெட்டியில போடக்கூடிய வசதியை செய்யலாம். அது ஒரு சிறிய மாற்றம் தான். அந்த தாள் வரும்போது அந்த வாக்காளர் அந்த தாளை எடுத்து அதே விவிபிஏடி பெட்டிகளை போடலாம். தானாக அது அந்த பெட்டியில விழுவதை விட வாக்காளர் எடுத்து பார்த்துட்டு போடலாம் அப்படின்னு ஒரு சிறிய மாற்றம் செய்தால் இவிஎம் விவிபிஏடி முறையில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எழாது. இப்ப கூட 10க்கு 3 பேர் 10க்கு 4 பேர் நீங்க கருத்து கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த இவிஎம் பத்தி சந்தேகிக்கிறாங்க. அது சந்தேகம் நியாயமா இல்லையான்னு நான் சொல்லல. என்னை பொறுத்தவரையில் நான் இவிஎம் பற்றி குறை சொன்னதே கிடையாது. ஆனா அந்த இவிஎம் மேலும் மெருகூட்டி, மேலும் செம்மைப்படுத்தி, மேலும் சீர்திருத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலை. ஆனா கட்சியில ஒரு 2 தலைவர்கள் இவிஎம் முறையை எதிர்க்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கட்சியினுடைய நிலை அது அல்ல. அடுத்த கேள்வி என்ன? இல்ல இவர் என்ன கேட்டாரு? இல்ல சார், அவர் 3வது முறையாக என்டிஏ ஆட்சி அமைக்கும் பொழுது காங்கிரஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி முதல் இடத்துல, பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்துல. அப்ப எல்கே அத்வானி தான் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கலாம். The winner comes second அப்படின்னு சொன்னார். வெற்றி பெற்றவர் 2வது இடத்துல வந்திருக்கிறார். இந்த தேர்தலில் தார்மீக வெற்றி என்பது காங்கிரசுக்கு தான். தார்மீக தோல்வி யாருக்காவது ஏற்பட்டிருக்குன்னா அது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஆக நாங்க கொண்டாடுவதில் அவருக்கு என்ன வருத்தம், பொறாம? அவர் கொண்டாடட்டும், யார் வேண்டாங்கிறார்? அவர்கள் களை இழந்து, பொலிவிழந்து, உற்சாகம் இழந்து இருப்பதை நான் பார்க்கிறேன். நாங்க கொண்டாடுறோம், அவருக்கு என்ன பொறாம? அது திரு மோடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அதுக்கு. ஏன்னா திரு மோடி அவர்கள் தான் குஜராத் முதலமைச்சராக 12 ஆண்டுகள் இருந்தபோது, இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் இருந்தபோது, அவர் ஒரு மனித ஆட்சி, 1 person government, ஒரு மனித ஆட்சியை நடத்தித்தான் அவருக்கு பழக்கம். இந்த ஒரு மனித ஆட்சி என்பது இப்பொழுது கூட்டணி அரசாக அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. அது நிலையான ஆட்சியா இருக்குமா இல்லையா என்பதை அவர் சொல்லலாம், அல்லது காலம் சொல்லும். நான் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. பங்குச்சந்தைகள் 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கிறதா ராகுல் காந்தி திருப்பி இன்னைக்கு சென்செக்ஸ் நிப்டி ஆல் டைம் ஹை டச் பண்ணிருக்கு. இது உண்மையான வேல்யூஸ்ல இருக்கா, இல்ல இதுல இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? அமெரிக்கா புகழ்பெற்ற அவர்களுடைய ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஒரு ரொம்ப சொன்னார், ஓவர் எக்ஸூபரன்ஸ் சொன்னார். நம்ம கவர்னர் அதை சொல்வார்னு நான் எதிர்பார்த்தேன், நீங்க சொல்லல. இதெல்லாம் பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கல, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்திய பொருளாதாரம்
ஓரளவு தான் உயர்கிறது. ஆனால் பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் இது பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம் ஒன்று. ரெண்டாவது, நிப்டி 100 கம்பெனிகளுடைய பங்கு, அதை விலைய அது குறிக்கிறது. சென்செக்ஸ் 50 கம்பெனிகளுடைய பங்கு, அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடக்கூடாது. யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணம் இழக்கிறாங்க, அது தெரியுது. ஏன்னா அது ஜீரோ சம் கேம். ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான். யாரோ பணம் பண்றாங்க, யாரோ பணத்தை இழக்கிறாங்க. இது இந்தியாவில் 142 கோடி மக்களுக்குல 140 கோடி மக்களுக்கு இதுல தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இத போய் நீங்க 8 காலம் தான் இருக்கு, 8 காலம் தலைப்பு போடுறீங்க. 8 கால பத்திரிகையில 12 காலம் தலைப்பு போட முடிச்சா போடுவீங்க போல இருக்கு.